வணக்கம். எல்லாருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இது எங்கள் வீட்டில் நேற்று நடந்த 4 கால மகா சிவராத்திரி பூஜையுடைய வீடியோ தொகுப்பு தான் இது. முதல் காலமாக மாலை 6:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள் பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து பூஜித்த காலம். இப்போது பிரம்மதேவனுக்கு பூஜை செய்கிறதுனால, அதாவது பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறதுனால பிரம்மதேவனுடைய சிலை வச்சுருக்கேன். தாமரை விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. வெள்ளி தாமரை மலர்களால் அவருக்கு அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கு. ரோஜா இதழ்களாலையும் அர்ச்சனை செஞ்சுருக்கேன். இது முதல் கால பூஜை. அப்போது பஞ்சகவ்யத்தால் சிவபெருமானுக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது. இது 2ஆம் காலம். மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு பூஜை செய்த காலம். அதனால் பெருமாள் மகாலட்சுமி தாயார் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பூஜையுடைய அலங்காரத்தை பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறது நயினார் கோயில் நாகநாதர். இந்த 2 கால பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிற திரு உத்திரகோசமங்கை மங்களநாதர் கோவிலுக்கு போய் அங்கேயும் வழிபட்டுட்டு வந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே இருக்கும்போது நைட்டு 12:30 மணி இருக்கும். இங்கே தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வீடு திரும்புறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. ஒரு அற்புதமான தரிசனம். அதுவும் இந்த மகா சிவராத்திரி வேளையில் இங்கே தரிசனம் பெறது ரொம்ப ஒரு பாக்கியம். அது மட்டும் இல்லாமல் நாட்டியாஞ்சலி தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருந்தது. நிறைய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ அழகாக தொடர்ந்து நாட்டியம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து 3ஆம் கால பூஜை வீட்டில் பண்ணியிருக்கேன். இந்த காலத்தில் அன்னை பார்வதி தேவி வில்வ இலைகளால் சிவபெருமானை பூஜித்த காலம். அதனால் அன்னை மீனாட்சியின் விளக்கு ஏற்றிருக்கேன். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கு. தேன் கொண்டு நந்திக்கு லிங்கத்துக்கும் அபிஷேகம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வஸ்திரங்கள் அணியப்பட்டு அலங்காரமும் செய்யப்பட்டது. இதுதான் 3ஆம் காலத்திற்கான பூஜை. அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகான ஒரு ஒளி இல்லையா? கிட்டத்தட்ட இரவு 2:30 மணி 3 மணி இருக்கும்போது நடைபெற்ற அலங்கார ஆராதனை அர்ச்சனைகள் தான் இதெல்லாம். சிவபெருமானுடைய தேஜஸுக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜி இந்நேரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் எத்தனை புண்ணியம் செஞ்சுருக்கோமோ அப்படின்னு கூட சொல்லலாம். பிரதோஷ விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன். இது அபிஷேகம் செய்யப்பட்ட நந்தியும் லிங்கமும். அதன் பிறகு 4வது காலம் தேவர்கள் மற்ற அனைத்து ஜீவராசிகள் 33 தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து சிவபெருமானை பூஜித்த ஒரு காலம். அதனால் பசுமாட்டில் இருக்கிற அத்தனை தேவர்களையும் நான் இங்கே சிலை ரூபத்தில் வச்சு அவங்க அர்ச்சனை செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். வில்வ இலைகள், சாமந்திப்பூ மற்றும் எல்லா மலர்களையும் கொண்டு அர்ச்சனை நடைபெற்றது. கரும்புச்சாறு அதை வச்சு அபிஷேகமும் லிங்கம், நந்தி அவற்றிற்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு இந்த பூஜையை நான் இனிதே நிறைவு செஞ்சேன். இந்த பூஜையுடைய க்ளோஸ்அப் வியூஸ் இப்போ பாருங்கள். கோலம் ஒரு அழகான சிவலிங்கம் வரைஞ்சி கோலம் போட்டிருக்கேன். அதோட ஃபோட்டோஸ் நான் இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். சிவபெருமானுடைய காட்சி. இங்கே இருக்கிற அத்தனை மலர்களும் வீட்டில் தொடுக்கப்பட்ட மலர்கள். அவருக்கு அழகான வஸ்திரம் அணியப்பட்டிருக்கு. எவ்வளோ பவ்யமாக நந்தி அமர்ந்திருக்கிறாங்க பாருங்கள். இது முதல்ல ஏற்றி வைக்கப்பட்ட பிள்ளையார் விளக்கு. அவர் தானே முதல் கடவுள் இல்லையா? கோலத்துடைய வியூ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது. க்ளோஸ்அப்பில் சுற்றிலும் பித்தளை அகல் விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. இது மனை கோலம். எல்லோரும் எல்லா நலமும் பெற்று நீடூடி வாழணும். நன்றி.